எல்லோருக்கும் வணக்கம். ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12வது. இந்த 12வது ஆத்திச்சூடி, அந்த வரி, அதனுடைய விளக்கம், அதைத்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அந்த வரி என்ன கேட்கலாமா? அவ்வியம் பேசேல். ஆத்திச்சூடியோட இந்த 12வது வரி அவ்வியம் பேசேல். உடனே ஒரு கேள்வி வரும், அது என்ன அவ்வியம்? இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நான் யோசிச்சு பாருங்க. பள்ளிக்கூடத்தில் நம்ம படிச்சிருப்போம் அவ்வியம் பேசேல்னு. தமிழில் அவ்வியம் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் பொறாமை அப்படிங்கிறது அறியப்படுது. இந்த பொறாமை குணம் அப்படின்னு என்ன தெரியுமா? பொறாமையை குணம்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்த பொறாமை என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன எனக்கு இல்லை, அவங்களுக்கு இருக்குது, எனக்கு சந்தோஷமே இல்லை, அவங்களாம் எப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் எதுவும் நடக்க மாட்டேங்குது, அவங்களுக்கெல்லாம் நல்லா எல்லாம் நடக்குது, நினச்சபடி நடக்குது, நான் நினச்சது ஒன்று கூட நடக்க மாட்டேங்குது. இந்த குணம் இருக்கு இல்லையா, இதுதான் பொறாமை. சரியாக சொல்லணும் அப்படின்னாக்கா, பொறாமை ஒரு தனி மனித குணத்தில் ஒருத்தருக்கு ஏற்படும் பொழுது அந்த ஒருத்தரோட அது நிற்கிறது இல்லை. அந்த பொறாமை என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, மனசில் குடியேறும் பொழுது அடுத்தவங்கள்ட்ட நிதானமாக பேச விடாது, அவங்கள தாழ்த்தி பேச, அவமதித்து பேச தூண்டும். அப்போது நம்ம அவங்கள தரக்குறைவாக பேச ஆரம்பிப்போம். நல்லா யோசிச்சு பாருங்கள். சமூகமாக இருக்கட்டும், இல்லை அலுவலகமாக இருக்கட்டும், மனசில் பொறாமை இருக்கும்போது, அலுவலகமாக இருந்தால் எனக்கு கிடைக்க வேண்டியது அவனுக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு இல்லாத திறமை அவனுக்கு இருக்கே அப்படிங்கிறப்போ அவனை மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம மரியாதை குறைவாக பேச ஆரம்பிப்போம். அப்போது மரியாதை குறைவாக பேசும்போது வார்த்தைகள் தடித்து வரும். வார்த்தைகள் தடித்து வரும்போது அதை கேட்குறவங்கள காயப்படுத்தும் போது அவன் பலவீனப்படுவான். பலவீனப்படும் போது அவன் ஒரு குழுவில் இருந்தால் குழுவும் சேர்ந்து பலவீனப்படும். அதே அவன் வேலை செய்கிறது ஒரு நிறுவனமாக இருந்ததுன்னா அந்த காயப்பட்டவனோட செயலாக்கம் குறைந்து போகும்போது அந்த நிறுவனத்தோட வளர்ச்சியே அங்கே பாதிக்கும். ஆக பொறாமைங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பொறாமைப்படும் குணம் இருக்கும்போது அடுத்தவங்களை நம்ம மரியாதை கொடுத்து பேச மாட்டோம். அந்த இடத்துல நம்ம என்ன பேசுகிறோங்கிற நிதானம் கூட நம்மக்கிட்ட இருக்காது. கோபம் வரும். அவமதிப்புங்கிறது, இன்னொருத்தவங்களை காயப்படுத்துங்கிற எண்ணம் கூட நமக்கு வராது. சமூக சிந்தனையில் பொறாமையை பற்றி சொன்னாக்கா, பொறாமை அப்படிங்கிறது ஒரு மனிதன் கிட்ட உருவாகும் பொழுது அது தனி மனிதனை மட்டும் பாதிப்பதில்லை, அது ஒரு சமூகத்தையே கீழே இழுத்துட்டு போயிடும். அவ்வியம் பேசேல். பொறாமை குணம் இருக்கும்போது போட்டி மனப்பான்மை வளரும். இந்த போட்டி மனப்பான்மை ஆரோக்கியமானது இல்லை. ஆரோக்கியமான போட்டி மனப்பான்மை வேற. பொறாமையில் வர போட்டி மனப்பான்மை விரோதத்தை வளர்க்கும், நம்மளை காயப்படுத்தும். நம்மளை மட்டும் இல்லை, அடுத்தவங்களையும் காயப்படுத்தும். அதனால் அவ்வியம் பேசேல். ஆத்திச்சூடியோட அடுத்த வரியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்களில் ஒருவன் நான். நன்றி, வணக்கம்.